ஹானர் அவங்களுடைய எக்ஸ் சீரியஸில் X70 அப்படிங்கிற புது ஸ்மார்ட் ஃபோன் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் கன்சிடர் பண்ணி பார்க்கலாமா, கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்குறது ஃபோனோட டிசைன் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக எக்ஸ் சீரியஸில் என்ன டிசைன் கொடுத்தாங்களோ அதே டிசைன் தான் இங்கேயும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பார்க்க சிம்பிளாக இருக்குது, 4 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். X70யோட சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.79 இன்ச்சஸ்க்கான 1.5K ரெசல்யூஷன் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே யூஸ் பண்ணியிருக்க பேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா AMOLED பேனல். இந்த டிஸ்பிளேக்கு பீக் பிரைட்னஸ் HDR கண்டென்ட்ஸ் உங்களுக்கு 6000 nits வரைக்கும் போகும். நார்மலாக மேக்ஸிமம் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1800 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. அடிஷ்னல் அந்த டிஸ்பிளேக்கு DCI P3 கலர் கேமட் சப்போர்ட் இருக்குது அண்ட் PWM டிம்மிங் ஆப்ஷன்ஸும் 3840 Hz கொடுத்துருக்காங்க. லோ லைட்டில் ஃப்ளிக்கர்ஸ் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த டிஸ்பிளே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அலுமினியம் சிலிக்கான் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இங்கே ஸ்னாப்ட்ராகனோட 6 Gen 4 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் நல்ல மிட்ரேஞ்ச் ப்ராசஸர்னு சொல்லலாம். இது எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணு கேட்டிங்கன்னா மீடியாடெக் டிமென்சிட்டி 7350 எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுமோ கிட்டத்தட்ட சிமிலரான பர்ஃபார்மன்ஸ் இந்த ப்ராசஸரால் கிடைக்கும். அண்ட் கூடவே ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 விட கொஞ்சம் கம்மியாக பர்ஃபார்ம் பண்ணும் இந்த ப்ராசஸர். ஸோ கேஷுவல் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் ரெகுலர் யூசேஜுக்கும் எந்தவித ப்ராப்ளமும் இருக்க போகிறதில்ல. சப்போஸ் நீங்கள் கேமிங்லாம் ப்ளே பண்ணுறீங்கன்னா மீடியம் கிராஃபிக்ஸில் தாராளமாக ப்ளே பண்ணால், ஹை கிராஃபிக்ஸ் கொஞ்சம் லோ ஃப்ரேம் ட்ராப்ஸில் நீங்கள் விளையாடுற மாதிரி இருக்கும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 12 GB வரைக்கும் RAM ஆப்ஷனும் 512 GB வரைக்கும் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 50 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா இங்கே f1.88 அப்பேச்சரில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடிஷ்னலாக இந்த லென்ஸுக்கு உங்களுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனுக்கு சிங்கிள் கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே 8 மெகாபிக்சல், இதில் அப்பேச்சர்னு எடுத்துக்கிட்டேன் f2.0. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட முக்கியமான விஷயமே இதோட பேட்டரி கெப்பாசிட்டி தான். இருக்கிற அதிகமான பேட்டரி கெப்பாசிட்டி 8300 mAhக்கான லித்தியம் அயான் பாலிமர் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 80 வாட்ஸ்க்கான ஒயர்டு சார்ஜிங் சப்போர்ட்டும் அண்ட் 80 வாட்ஸ்க்கான ஒயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பெரிய அட்வான்டேஜ், ஒயர்டு சார்ஜிங் கிடைக்கிற ஸ்பீடுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் உங்களுக்கு கிடைக்க போகுது. பட் என்ன அப்படின்னா இங்கே 512 GB வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த 80 வாட்ஸ்க்கான ஒயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அது கம்மியாக இருக்க வேரியன்ட்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. என்ன தான் நம்ம 8300 mAh யூஸ் பண்ணாலுமே பேட்டரியோட வெயிட், ஓவரால் ஃபோன் வெயிட் வெறும் 193 grams தான். அண்ட் திக்னஸும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 7.96 mm ஓவரால் திக்னஸ்ஸே. அடிஷ்னலாக அந்த ஃபோனுக்கு டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது. IP68 அண்ட் 69க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா Android 15 ரன் ஆகுது. இதுக்கு மேலே ஹானரோட ஓன் UIயான மேஜிக் OS வெர்ஷன் 9.0 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த ஃபோன் சைனாவில் மட்டும் தான் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் கூடிய சீக்கிரம் இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பிகாஸ் மாதவ் ஷேட் அஃபிஷியலாக சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 ஃபோன்ஸ்க்கான லான்ச்சஸ் இருக்க போதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போதைக்கு ஒரு ஃபோன் தான் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. பேஸ் வேரியண்ட் உங்களுக்கு 8128 உங்களுக்கு கிட்டத்தட்ட 16,000 rupees ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் டாப் அண்ட் வேரியண்ட் உங்களுக்கு 512 GB வேரியண்ட் 24,000க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவில் வரும்போது கண்டிப்பாக இந்த ப்ரைஸில் லான்ச் ஆகாது. உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு ஒரு 5,000 to 7,000 rupees அதிகமாக தான் ப்ரைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ப்ரைஸ்க்கு இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவ்வளோ ஒர்த் இருக்காது. இதே ப்ரைஸ் இந்தியா லான்ச் ஆனால் வேணால் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.